ஹாய்ங்க, வெல்கம் டு வாவ் பியூட்டி சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் வீடியோ, ஒரு சூப்பர் கடைக்கு தான் ஷாப்பிங் பண்ண போயிட்டுருக்கோம். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் இருக்குங்க. நம்ம இன்றைக்கி போக போகிற கடை என்ன, அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாமே சொல்கிறேன். வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இங்கே பார்த்திங்களா, பால் கேனு, குடம், விளக்கமாறு, இந்த மாதிரி எக்கச்சக்க ஐட்டங்கள் உள்ளே நுழையும் போதே இருக்கும். இந்த மாதிரி செராமிக் பிளேட்டு, பிளாஸ்டிக் பிளேட்டு, இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸு, உங்களுக்கு கூட வேணும்னா கூட, சில்வர் பாத்திரம் வேணும்னா சில்வர் பாத்திரம், எவர் சில்வர் வேணும்னா எவர் சில்வர், எல்லாமே வீட்டுக்கு தேவையான, வாஷ்ரூமுக்கு தேவையான, பெட்ரூமுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கம்மியான ப்ரைஸில். நம்ம மதுரை நந்தி சிலைக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பாதை போகும். அந்த பாதையில் இப்போ நான் போன சந்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க ஃபாத்திமா ஸ்டோர்ஸ்க்கு தான் வந்திருக்கோங்க. இன்றைக்கி நான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ நான் என்னென்ன விலை, எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத காட்டுறேங்க. 2 ஃப்ளோர் இருக்குது. கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள் ஃபுல்லாமே இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் என்னென்ன திங்ஸ் வேணுமோ நம்ம இந்த ஒரே கடையிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு மாப் வேணும்னா மாப்பு, குடம் வேணும்னா குடம், உங்களுக்கு சப்பாத்தி கட்டை, பூரி கட்டை, டிஃபன் பாக்ஸு, இல்லை மில்டன் பிராண்டில் வேணும்னா பிராண்டு, இல்லைன்னா கண்ணாடி பாத்திரங்கள், செராமிக் பாத்திரங்கள், குட்டீஸுக்கு விளையாடுற மாதிரியான விளையாட்டு ஜாமான்கள், அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ்லாம் இந்த வாக்கிங் மாதிரி போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வாக்கிங் வீல்ஸு, அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி 5 ரேக்ஸு, 4 ரேக்ஸு, 3 ரேக்ஸு அப்படின்ற மாதிரியான கார்னர் டேபிள், சென்டர் டேபிள், பாத்திரம் விளக்கி வைக்கிற டேபிள், ஸ்டாண்டு, எவர் சில்வரில் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுறது ஜஸ்ட் பார்ட் 1 வீடியோ தாங்க. பார்ட் 2 வீடியோ வேறு லெவலில் உங்களுக்கு வரும். பார்ட் 3, பார்ட் 4னு எக்கச்சக்க வீடியோஸு நம்ம 2 ஃப்ளோரில் இருக்கிறதுனால ஒன்றா நம்ம ரிலீஸ் பண்ணலாங்க. இப்போ நான் காட்டின செராமிக்கில் உங்களுக்கு வித் ஸ்பூனோட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் ரேஞ்சில் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நான் காட்டுற இந்த மாதிரியான ஜக்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர்லேயும் இருக்கும். இன்னொன்று இந்த மாதிரியான கிளாஸ் வியர்ஸ்லேயும் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணிலாம் ஊற்றி வைப்போம்ல, அதுதாங்க இது ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம். இதோட ப்ரைஸ் 320 ரூபா. இது பாருங்களேன், செம்ம க்யூட்டாக இருக்குது. இந்த உப்பு இல்லைன்னா மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு டேபிளில் வச்சுக்கலாம். அதுக்கு அழகாக இப்படி தூக்குறதுக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ்லாம் 100 ருபீஸ் மட்டும்தாங்க. இப்போ நான் காட்டுறது 120 ருபீஸ்க்கு அழகான ஒரு ஹாட் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, செம்ம க்யூட்டாக இருக்குது. இவங்க கிட்ட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, இவங்க எம்ஆர்பிக்குள்ள ஒரு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. நமக்கு அதை விட 30 ரூபாய் 20 ரூபா அப்படின்ற மாதிரி கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அழகழகான இந்த மாதிரியான டீ கப்ஸ்லாம் இருக்குது. இவங்க கிட்ட அந்த டீ கப்ஸ்லாம் ஒரு 40 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரியான அழகான க்யூட்டான செராமிக்கில் இருக்க டீ கப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கலர்ஸ் கூட வாங்கிக்கலாம். எல்லோ கலரு, பீச் கலரு, லைட் கலரு, ஒயிட் கலரு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் சர்விங் பவுலில் சொன்னேன் இல்லைங்க, அதோட ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 120 ருபீஸ்னு. இது அழகான ஒரு கிளாஸ் பாட்டில். நீங்கள் ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பருப்பு, இல்லைன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ்ஸு இது மாதிரி கூட போட்டலாம். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் தாங்க. இந்த மாடுலர் கிச்சன், மாடர்ன் கிச்சன் இந்த மாதிரி இருக்கவங்கலாம் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இல்லை ஹோட்டல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இது மாதிரி வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் இந்த உப்பெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, உப்பு மிளகுலாம் போடுவோம்ல, அதுதாங்க இது 85 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. இந்த குட்டி குட்டியான பாட்டில்ஸ் கூட இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. 20-25 ருபீஸ். இந்த ஃபுல்கா சப்பாத்தி இதெல்லாம் செய்வோம்ல, அந்த ஸ்டாண்டுங்க இது. இதோட ப்ரைஸ் 95 ருபீஸ். இந்த கடையை நீங்களே பாருங்கள். எனி டைம் நீங்கள் போனாலுமே இங்கே கூட்டம் அலை மோதிட்டு தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நம்பர் 1 ஷாப்னே சொல்லலாம். செம்ம சூப்பரான செராமிக் ஐட்டம்லாம் இருக்குது. இப்போ நான் ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். இது என்ன தெரியுமாங்க, பூந்திலாம் போடுவாங்களா, அதுதாங்க இது. உடனில் நமக்கு ஹேண்டில் கொடுத்துட்றாங்க. நல்ல ஒரு நீளமான கம்பி கொடுத்துட்றாங்க. நீங்கள் இதில் நீங்கள் பூந்திலாம் போட்டுக்கலாம். இதோட ப்ரைஸ் 120 ரூபா தான். இது காய் சீவுறதுங்க. நமக்கு கீழே நீங்கள் காய் சீவுறது ஸ்டோர் ஆயிடும். 135 ரூபா. செராமிக் நான் சொன்னேன் இல்லைங்க, செராமிக் ஜாடிலாம் இருக்குன்னு சொன்னேன்ல, இப்போ நான் காட்டுறது 55 ரூபா மட்டும்தாங்க.
ஆமாங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். 1 கிலோ பிடிக்கும். ஒயிட் கலர் அண்ட் இந்த கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 85 ரூபா. இதை விட உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு வேணுமா அக்கா, இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு காமிங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ நான் காட்டுறதோட ப்ரைஸ் சொல்கிறேன், ஆச்சரியப்பட போகிறீங்க. 40 ரூபா மட்டும்தாங்க. 1/2 கிலோ பிடிக்கிற மாதிரியான ஐட்டங்கள். உங்களுக்கு ஷேப் வேறு ஷேப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் வேறு ஷேப்ஸ் கூட வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு அழகான ரவுண்ட் ஷேப்பில் 1/2 kg பிடிக்கிற மாதிரி 85 ரூபாங்க. இந்த ஒயிட் கலரில் கலம்கரி மாதிரி ஒரு டிசைன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி. கீழே இருக்க நீங்கள் எந்த பீஸ் எடுத்தாலும் 50 ருபீஸில் வந்துட்டு இருக்குது. ஒரே இடத்துல நான் எல்லா பொருளும் வாங்கலாம்னு சொன்னேன் இல்லைங்க, அதுதாங்க இந்த கடை. சில்வர் பாத்திரங்கள் முதல் கொண்டு இங்கே வந்து இருக்குங்க. இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எடுத்துகிட்டு இருக்கோம். டிஃபன் பாக்ஸ்லாம் 40 ருபீஸ் தான் இப்போ நான் காட்டுறது. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா 50 ரூபாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு இந்த டபுளாக இருக்கிறது வந்து வேணும், கேரியர் மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட இவங்க கிட்ட இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம் இருக்குது. உங்களுக்கு ஃபைலு, இந்த குட்டி குட்டி ஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் தான். இந்த ஆதார் கார்டு இந்த மாதிரியான கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஜாடி ஐட்டங்கள் வந்துட்டு வேணும், எனக்கு வந்து செராமிக்கில் வேணாம், சில்வரில் ஜாடி ஐட்டங்கள் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் வாங்கிக்கலாம். இப்போ நான் காட்டுற டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா. செம்மையாக இருக்குது வந்து பாருங்களேன். இதெல்லாம் இந்த பெரிய பசங்க சாப்பிட்ற மாதிரிங்க. குட்டீஸ்க்கு வந்துட்டு இந்த 50 ரூபா டிஃபன் பாக்ஸ் வாங்கினாலே வந்து போதும். உங்களுக்கு இந்த மாதிரியான குழம்பு ஊற்றுறதுக்கெலாம் ஜாடிலாம் வந்து வச்சுருப்போம் இல்லைங்க, இதில் நீங்கள் ஸ்பைசஸ் போட்டு வச்சுக்கலாம். பருப்பு, உப்பு, புளி இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஐட்டங்கள் போட்டு வச்சுக்கலாம். இது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, தூக்குவாளி. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேரோட வீட்டில் இந்த தூக்குவாளி வந்துட்டு இருக்கும். இதோட ப்ரைஸ் நான் சொன்னேன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக போகிறீங்க. வெறும் 110 ரூபா மட்டும்தான். உங்களுக்கு இந்த மாதிரி தூக்குவாளி வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லைனா இதே ஷேப்பில் வேறு மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க. ஆனால் இதோட ப்ரைஸுமே 110 ரூபா தாங்க. உங்களுக்கு ஸ்டைல் தான் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். அந்த குழம்பு ஊற்றுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னதுங்க, இது வந்து நமக்கு வெறும் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களாங்க. உங்களுக்கு சைடிஷ் வந்து வச்சு கொண்டு போய்க்கலாம், காயெல்லாம் வச்சு கொண்டு போகலாம். இது வந்து நான் என்ன நினச்சேன்னா இந்த முறுக்கு புளியறதோ அப்படி சொல்லி நினச்சேன். கடைசியில் பார்த்தா உப்பு போடுறதுன்னு சொன்னாங்க. இதுவே காப்படி உலக்கு மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 125 ரூபா. இந்த ஃபாத்திமா ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஃப்ளோர்ஸ் வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் மொத்தமாக வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி ஒரு பீஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் வாங்கிக்கலாங்க. குட்டீஸ்க்கு தேவையான வாட்டர் பாட்டிலு, ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள், அவங்களுக்கு விளையாட்டுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான்கள், பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து சொன்ன மாதிரி கீழே ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு, சைக்கிளு, சேரு இந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாமே இருக்குது. சேர்லாம் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இவங்கக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். டிஃபன் பாக்ஸ் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, 135 ரூபாங்க இந்த டபுள் அடுக்கு. இல்லைங்க எனக்கு வந்து 3 அடுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 அடுக்குமே வந்துட்டு இருக்குது. 200 ரூபா. 3 அடுக்கு வந்துட்டு 200 ரூபாங்க. இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ஐட்டங்கள் ஃபுல்லாமே இருக்குது. மறுபடியும் நான் லொக்கேஷன் வந்து சொல்கிறேன். நம்ம ஃபாத்திமா ஸ்டோர்ஸு நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் நந்தி சிலை வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடில் அந்த சந்தில் நம்ம வந்துட்டு வரணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு சந்தே வந்து நம்மளுடைய ஒரு சின்ன சந்து போகும். அதில் நமக்கு வந்துட்டு ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வந்துட்டு இருக்குது. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களாங்க. இப்போ நான் காட்டுற கிண்ணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 25 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அந்த ரேஞ்சு தாங்க. பால் குக்கர் வந்துட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு வாங்கிக்கலாம். கீழே வந்துட்டு காப்பர் பேஸ் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதோட ப்ரைஸு வெறும் 200 ரூபா மட்டும்தான். உங்களுக்கு 2 லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், பெருசாகவே இருக்குது. மில்டன் பிராண்ட்ஸுமே இவங்க வந்து வச்சுருக்காங்கங்க. டிஃபன் பாக்ஸ் வேணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கலாம். இப்போ நான் காட்டுறது கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த சீர்வரிசை வந்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காட்டின கிண்ணம் 50 ரூபா, அதுக்கு அடுத்த சைஸு 90 ரூபா. இப்போ அதுக்கும் அடுத்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110 ரூபா ரேஞ்சுக்கு வருதுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறதுலே வந்துட்டு மெகா சைஸு, பெரிய சைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 165 ரூபாங்க. இப்படி செட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். சாப்பாடு, குழம்பு, ரசம், காய்கறி இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இல்லை சிஸ்டர் எனக்கு வந்து இந்த காப்பர் பேஸில் இருக்கிறது வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் வாங்கிக்கலாங்க. இப்போ இந்த சின்ன சைஸ் நான் காட்டுறேன் பாருங்களேன். சின்ன சைஸ் இல்லை, இது ஒரு மீடியம் சைஸு 50 ரூபாங்க.
இதுலேயே உங்களுக்கு வந்துட்டு 5 சைஸஸில் இருக்குது. 2வது சைஸ் காட்டுறேன். இதோட ப்ரைஸு 75 ரூபா. கீழே வந்துட்டு நமக்கு காப்பர் அந்த பேஸ் வந்துட்டு இருக்குங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு எவர் சில்வரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு 100 ரூபாங்க. இப்போ நான் காட்டுறது 3 சைஸுமே அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா 200 ரூபாய்க்குள்ள இந்த 3 செட்டுமே நீங்கள் வந்துட்டு வாங்கிடலாம். டிஃபன் பாக்ஸு நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்களேன். இப்போ வந்துட்டு இதோட டிஃபன் பாக்ஸ் வந்து பாருங்கள், ஹாட் பாக்ஸு இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு வந்து 220 ரூபா இந்த டிஃபன் பாக்ஸு. ஆனால் அதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து நமக்கு வந்து கம்மி பண்ணி தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கும் போதும் அதோடைய எம்ஆர்பியிலேருந்து நமக்கு கம்மி பண்ணி தான் சொல்கிறாங்க. ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்துட்டு இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் தான், ஹாட் பாக்ஸ் மாதிரி. இதெல்லாம் என்னன்னு தெரியுதாங்க, நீங்கள் மைக்ரோவேவன்லையே நீங்கள் வந்து சூடு பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் தான் இது. இதெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட இருக்கிற மில்டனில் இருக்கிற ஃப்ளாஸ்க் வேணும்னாலும் ஃப்ளாஸ்க் இருக்குது. உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் வேணும்னாலும் டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு இருக்குது. கெட்டில் வேணும்னாலும் கெட்டில் இருக்குது. செமையாக இருக்குது பார்த்தீங்களாங்க. இது 6 லிட்டர் பிடிக்கிற மாதிரி, 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாமே குழந்தைங்களுக்கான ஐட்டங்கள்ங்க. இந்த ஃபீடிங் பாட்டில்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வேணும்னா பிளாஸ்டிக்கில் இருக்குங்க, இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு எவர் சில்வரில் வேணும்னா எவர் சில்வரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் வேணும்னா இருக்குது. கண்ணாடி வேணுமா கண்ணாடி இருக்குது. எல்லாமே இருக்குங்க. A to Z எல்லாமே இருக்குது. பாயிலேருந்து தலகாணிலேருந்து பெட்டுலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ நான் காட்டுற தாளிப்பு கரண்டி 120 ரூபா. இந்த பேன் கேக்லாம் வந்து செய்கிறாங்க இல்லைங்களா, இது வந்துட்டு 110 ரூபாங்க. இதுலேயே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. இப்போ ஆப்பிள் ஷேப்பில் இருக்கா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா பூ மாடல்லையும் பேன் கேக் செய்கிறது வந்துட்டு இருக்கு. எது எடுத்தாலும் 110 ரூபா மட்டும்தாங்க இவங்கக்கிட்ட. செம்ம குவாலிட்டிங்க. குவாலிட்டியே ஃபாத்திமா ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு செம்ம குவாலிட்டியில் இருக்குது எல்லாமே. உங்களுக்கு மிரர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 25 ருபீஸ்லேருந்து சின்ன சைஸ்லேருந்து இப்படி மெகா சைஸில் வேணும்னா கூட உங்களுக்கு மிரர்ஸ் வித் ஃப்ரேமோடே கொடுக்குறாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வேறு லெவலில் இன்றைக்கி கடை ஃபுல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து சொன்னேன்ல, இந்த கடையை ஒரே இதில் வந்து காமிக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சரு வெறும் 120 ரூபா தான் இதோட ப்ரைஸு. சொன்னேன்னா உங்களுக்கு பாய் தலகாணி இந்த மாதிரியான உங்களுக்கு இந்த வீடு மாதிரியே வந்துட்டு நமக்கு ஒரு செட் பண்ணியிருப்போம்லங்க, அந்த கொசு வலையோடு நமக்கு வந்துட்டு வரும்லங்க, அதுதாங்க இது. பெரிய சைஸ் பாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 175 ரூபா. அந்த டபுள் சைடு இருக்க பாயெல்லாம் வந்துட்டு வெறும் 300 ரூபா தாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, இந்த மாதிரி கொசு வலையோட சேர்த்து வீடோட நமக்கு வந்து வரும்னு சொல்லிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பில் ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதோட ப்ரைஸு 1400 ரூபா மட்டும்தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லி நான் நம்புகிறேன். இதை விட வேறு லெவல் கலெக்ஷனில் பிளாஸ்டிக் ஐட்டங்கள், சேர்ஸு, ஸ்டோரேஜ் பாக்ஸு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டுறது, அதெல்லாமே கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு இருக்கு. நம்ம வீடியோவை பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வரும். நெக்ஸ்ட்